Hello students, welcome to today's science class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற lesson transportation in plants and circulation in animals. ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது circulation in animals. circulation in animals அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது blood. ஓகே, ஸோ bloodனா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ tell me first, what is blood? blood is a circulatory medium. எதுக்கு பிளட்டுக்கு இந்த பேர் வந்துச்சு சர்க்குலேட்டரி மீடியம்? பிகாஸ் அது என்ன பண்ண போகுது, நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே சர்க்குலேட் ஆக போகுது. ஓகே, பிளட்டு நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆக போகுது. ஸோ வி ஆர் காலிங் இட் as சர்க்குலேட்டரி மீடியம். ஸோ ஒய் இட் ஷுட் சர்க்குலேட்? ஏன் அது வந்து சர்க்குலேட் ஆகணும்? பிகாஸ் நம்ம உடம்புக்கு ஒரு செல்லுக்கும் தேவையான என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் ஒரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு தான். ஓகே, மெயினாக ஆக்சிஜனை கொண்டு போகிறது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறது யாருன்னா இந்த பிளட். ஸோ அதனால தான் we are calling it as circulatory medium. தென் ரெட் கலர்ட் fluid connective tissue. ஸோ உங்களுக்கு தெரியும் blood வந்து என்ன கலர்? blood is a red colored fluid connective tissue. ஓகே, வாட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் அங்கங்கே செல்ஸ் வந்து எம்பெட் ஆகிருக்கும், அதுதான் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, புரியுதுங்களா? ஒரு மேட்ரிசஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, அதில் செல்ஸ்லாம் அங்கங்கே அப்படியே எம்பெட்டடாக இருக்கும், அதுதான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பிளட் இஸ் அ சர்க்குலேட்டரி மீடியம், இட்ஸ் அ ரெட் கலர்ட் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. அவ்வளோதான் ஃபஸ்ட் உங்களுக்கு டெஃபினேஷன். ஸோ பிளட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளட்டை மெயினாக 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்மா அண்ட் another one is blood cells. Plasma and blood cells. Okay, blood cells is also called as formed elements. இந்த blood cells அதோட இன்னொரு நேம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா formed elements அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாமில் ரைட் அபவுட் blood cellsனும் கேட்கலாம், இல்லைனா ரைட் அபவுட் formed elementsம் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளாஸ்மானா என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிளாஸ்மா இஸ் அ ஃப்ளூயிட். இட்ஸ் அ ஃப்ளூயிட். ஓகே, இட்ஸ் அ பாடி ஃப்ளூயிட். இட்ஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன். புரியுதுங்களா? பிளட்டில் பிளாஸ்மாவும் பிளட் செல்ஸும் ரெண்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளாஸ்மாவில் தான் இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மானா என்ன ஃபஸ்ட்டு? அது வந்து ஒரு ஃப்ளூயிட். ஏன்னா பிளட்டில் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளூயிடாக தான் இருக்க போகுது. ஸோ பிளாஸ்மா இஸ் அ ஃப்ளூயிட். இட் இஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன். வாட் இஸ் ஆல்கலைன்? எல்லா சொல்யூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா லிக்விட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு pH வேல்யூ இருக்கும். வாட்டருக்கு pH வேல்யூ இருக்கும், சலைவாக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளட்டுக்கும் pH வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த pH வேல்யூ 7க்கு அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? pH வேல்யூ 7ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் நம்ம என்ன சொல்லலாம், அந்த லிக்விடை என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம பிளட்டோட pH வேல்யூ 7ஐ விட அதிகம். ஸோ அதனால் பிளட் வந்து ஆல்கலைன், ஸ்லைட்லி ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், என்சைம்ஸ், குளுக்கோஸ், யூரியா, ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகேவா? பிளட்டில் தான் பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மாவில் தான் இந்த எல்லாமே உள்ளே வரும் டாபிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளட் செல்ஸ் போகலாம். பிளட் செல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பிளட் செல்ஸில் மொத்தம் 3 வகையான செல்ஸ் இருக்கும். பிளட் செல்ஸில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் platelets. புரியுதுங்களா? ரெட் blood corpuscles, white blood corpuscles and platelets. ஸ்டூடெண்ட்ஸ், பிளட் செல்ஸில் 3 இம்பார்ட்டன்ட் செல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெட் பிளட் கார்பசல்ஸ் அந்த செல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குல்ல, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ்க்குமே they need some oxygen, no, they need oxygen to perform some metabolic activities. அந்த செல்ஸ் அது பண்ண வேண்டிய வேலை அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த ஆக்சிஜனை நம்ம உடம்பு ஃபுல்லாக எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ். இது வந்து நம்ம ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லலாம். அதர்வைஸ் we can call it as erythrocytes. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும், இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பைகான்கேவ் ஆர் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பிளட்டில் அபண்டண்ட்டாக இருக்கும். இந்த செல்லு பிளட் செல்ஸ்லேயே இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் பிளட் கார்பசல்ஸ், இது வந்து அபண்டண்ட்னா நிறைய அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகும். போன் மேரோனா என்னது, போன் இருக்குல்ல, போனுக்குள்ளே ஒரு கிரே கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு செமி சாலிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த போன் மேரோலேருந்து தான் இந்த ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ பிளட்டுக்கு ரெட் கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எங்கே இருக்குன்னா அது இந்த ஆர்பிசியில் இருக்கும். அது பேர் வந்து ஹீமோக்ளோபின். அந்த ஹீமோக்ளோபினால தான் நம்ம பிளட் வந்து ரெட் கலரில் இருக்குது. சரிங்களா, அப்போ விச் கிவ்ஸ் ரெட் கலர் டு அவர் பிளட் அப்படின்னு கொஷின் வந்தால் யூ ஹேவ் டு ஆன்சர் ஹீமோக்ளோபின், a respiratory pigment is present in the RBC which gives the red color to our blood அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா, அப்புறம் இந்த ஆர்பிசி இருக்குல்ல, இந்த செல் இருக்குல்ல, இந்த மெச்சூர்டு ஆர்பிசி செல்லில் பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும்ல, நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். பட் மெச்சூர்டான, தட் இஸ் மெச்சூர்ட்னா என்னது, அடல்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு மெச்சூர்டான ஆர்பிசிக்கு பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸும் இருக்காது, நியூக்ளியஸும் இருக்காது. ஓகே, அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன், செல்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபுல்லாக நம்ம வாழ்கிற வரைக்கும் செல்ஸ் எல்லாம் நம்ம கூடவே இருக்குமா, இல்லை. ஸோ செல்ஸ் எல்லா செல்லுமே அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஃபார் ஆர்பிசிக்கு இவ்வளோ லைஃப் ஸ்பேன், டபிள்யூபிசிக்கு ஒரு லைஃப் ஸ்பேன், பிளேட்லெட்ஸ்க்கு ஒரு லைஃப் ஸ்பேன், அந்த மாதிரி செல்ஸ்க்கெலாம் அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், ஒரு வாழ்நாள் காலம் இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 120 days தான் அதோட லைஃப் ஸ்பேன். ஸோ அது முடிஞ்சது என்ன ஆகிடும், அந்த செல் வந்து டெத் ஆகிடும். டெத் ஆகிட்டு புது செல்லு ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா, இப்படி தான் ஒரே செல். இப்போ நம்ம பிறக்கும் போது இந்த செல் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகாது. அந்த செல்லு அதோட டியூட்டி முடிச்சதும், அதோட லைஃப் ஸ்பேனை கம்ப்ளீட் ஆனதும் அது டெத் ஆகிடும். அது வந்து செல் சூசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹையர் கிளாஸஸில் நீங்கள் அதை படிப்பீங்க, செல் சூசைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செல் சூசைடுக்கு அப்புறம் புது செல்ஸ் உருவாகும். ஸோ இந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 120 days. ஓகேங்களா, ஸோ ஆர்பிசியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு மெயினான பாயிண்ட் இதுதான் நீங்கள் எழுதணும். இதுவே உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி தரும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரெட் பிளட் செல்ஸ்க்கு அடுத்து பார்க்க போகிற செல் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஓகே, இந்த பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். ஓகே, அது கலர் எந்த கலரும் அதுக்கு இல்லை, அது ஸ்மாலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் ஹேஸ் நோ நியூக்ளியஸ். ஆர்பிசிக்கும் நியூக்ளியஸ் கிடையாது. மெச்சூர்டான ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ்க்கும் நியூக்ளியஸ் கிடையாது. தென் 250,000 to 4 lakh பிளேட்லெட்ஸ் இருக்கும் பர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளேட்லெட்ஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன சொன்னேன், 120 days சொன்னல, அதே மாதிரி பிளேட்லெட்ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 to 10 days தான் அது வாழப்போகுது பிளட்டில். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அந்த செல் பிளேட்லெட்ஸ், அந்த ஓல்டு செல் வந்து அது டெத் ஆகிட்டு புது செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, கிளாட்டிங் ஆஃப் பிளட். என்ன கிளாட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் வந்து சின்னதாக ஒரு காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. ஒரு மேபி ஃபார் 20 or 30 secondsக்கு பிளட் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாமையே அந்த பிளட் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும், அந்த பிளட் வந்து வெளியில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ பெரிய ஒரு அடியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1-2 minutesக்கு வந்து பிளட் வரும். அதுக்கப்புறம் வந்து பிளட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஸ்டாப் ஆகிடும், வராது. ஸோ அந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் இதே நம்ம உடம்புல ஃபுல் பிளட்டும் அந்த ஊண்டு இருக்குல்ல, அந்த ஊண்டு இருக்க இடத்துல மூலயமா போய்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். ஸோ
அந்த பிளட் கிளாட்டை, புரியுதுங்களா, எந்த இடத்துல உங்களுக்கு காயம் இருக்கோ அங்கே பிளட்டு வராமல் உடனே அந்த ரத்தத்தை வந்து கிளாட் ஆக்குற வேலையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸும் பிளட்டில் தான் இருக்குது. பிளட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான செல்லு. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். தே ஆர் ஸ்மால் அண்ட் கலர்லெஸ், தே ஹாவ் நோ நியூக்ளியஸ், and 250,000 to 4 lakh platelets you have in per cubic millimeter of blood, and the lifespan of platelets is 8 to 10 days. And what is the main function of the platelets? Clotting of blood. And we are going to see the third type of blood cells, WBC, white blood corpuscles. ஓகே, ஸோ இந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், அதுக்கு எந்த ஒரு கலரும் இருக்காது. ஏன்? பிகாஸ் இட் டஸ்ன்ட் ஹாவ் ஈமோக்ளோபின். ஸோ அதுக்கு ஈமோக்ளோபின் இல்லாததுனால அதுக்கு கலர் இல்லை. வேறஸ் நம்மளோட ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால அது ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே ஹீமோக்ளோபின் இல்லாததுனால டபிள்யூபிசி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆர்பிசிக்கும் பிளேட்லெட்ஸ்க்கும் நியூக்ளியஸ் கிடையாது, பட் இங்கே டபிள்யூபிசிக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இங்கே எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த டபிள்யூபிசி போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ், லிம்ஃப் நோட்ஸ், இந்த இடத்துலேருந்துலாம் உங்களுக்கு டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர்பிசி பார்த்தீங்களா, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோன்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே அடிஷன் டு தட் வி ஹாவ் டு ஆட் ஸ்ப்ளீன், thymus and lymph nodes. Okay, so last property of WBC is amoeboid movement. Amoeboid movement na கேள்விப்பட்டிருப்பீங்களே உங்களோட லோவர் கிளாஸஸில். அமீபாய்ட் மூமெண்ட்னா, ஸோ அது ஒரு பர்டிகுலராக ஒரு ஆர்கனிசம் இப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா, ஸோ ஒரே மாதிரியாக மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கு அந்த ஒரு ஆர்கனிசம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃபுட்டு இருந்தால் அதோட உடம்போட ஷேப்பே மாறிக்கும். அது எங்கெல்லாம் அதுக்கு ஃபுட்டு கிடைக்குதோ அந்த மாதிரி ஷேப், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பாடியை ஒரு ஷேப் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அமீபாய்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டபிள்யூபிசியும் இட் ஆல்சோ எக்ஸிபிட் அமீபாய்ட் மூமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். 5 மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டபிள்யூபிசியை 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ் அண்ட் another one is ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிரானுலோசைட்ஸில் அகெயின் அதை ஒரு 3 சப்டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரோஃபில்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஈசினோஃபில்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேசோஃபில்ஸ். அண்ட் அதே மாதிரி ஏ கிரானுலோசைட்ஸை 2 கேட்டகரியாக சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் மோனோசைட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டபிள்யூபிசி பார்த்துட்டு இருந்தோம். அந்த டபிள்யூபிசியோட டிவிஷன்ஸாக கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கிரானுலோசைட்ஸில் 3 சப்டிவிஷன்ஸ் வரும். ஒன்று நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 செல்ஸ் இருக்குல்ல, இவங்களோட தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுதான் நியூட்ரோஃபிலோட ஒரு டயக்ராம், அந்த செல்லோட ஒரு டயக்ராம். இந்த நியூட்ரோஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி லார்ஜ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே லோப்ஸ் தெரியுதுங்களா அதில்? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரோஃபில்ஸில் 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நியூக்ளியஸ். இது நியூட்ரோஃபில் அந்த செல்லு, அதில் இருக்கிற தெரியுதுங்களா இந்த லோப்ஸ் மாதிரி ஒரு லோப் தெரியுதா? ஸோ அது மாதிரி இங்கே 2 to 7 லோப் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டபிள்யூபிசியில் தானே இதெல்லாம் வருது. ஸோ டபிள்யூபிசியில் 60 to 65% வந்து இந்த நியூட்ரோஃபில்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? டபிள்யூபிசியில் 60 to 65% வந்து நியூட்ரோஃபில் தான் இருக்கும். அண்ட் இதோட நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும் பிளட்டில். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது, நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, அப்படி இல்லைனா இன்ஃப்ளமேஷன் நடக்குதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் உடனே வீங்க ஆரம்பிக்குது. ஓகேவா? அந்த மாதிரி உள்ள அந்த வீக்கத்துக்கு தான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த நியூட்ரோஃபில்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈஸ்னோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட செல்லிங்க போட்டிருக்கேன் தெரியுதுங்களா? அதில் நியூக்ளியஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். பைலோப்டு 2, பைனா 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பைலோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இது
டபிள்யூபிசியில், தட் இஸ் டபிள்யூபிசியோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா லியூகோசைட்ஸ். ஓகே, லியூகோசைட்ஸ். இந்த லியூகோசைட்ஸில் தட் இஸ் டபிள்யூபிசியில் இந்த ஈசினோஃபில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 to 3% தான் இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஈஸ்னோஃபில்லோட கவுண்ட் பிளட்டில் இந்த ஈஸ்னோஃபில்லோட கவுண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அலர்ஜி நமக்கு வருது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபுட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்டா உங்கள் பாடிக்கு வந்து அது செட் ஆகலை, ஸோ உங்கள் பாடி வந்து அது ஒரு அலர்ஜிக்கு ரியாக்ஷன் உண்டு பண்ணுது, அலர்ஜி ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன், ஏதாவது கிருமி இன்ஃபெக்ஷன் வருது வச்சுக்கோங்க உடம்புல, அப்போ கூட உங்களுக்கு இந்த ஈஸ்னோஃபிலோட கவுண்ட் வந்து அதிகமாகும். நியூட்ரோஃபில்ஸ் தான் நிறைய பர்சன்டேஜில் இருக்குது டபிள்யூபிசியில். ஓகேவா? டபிள்யூபிசியில் நிறைய இருக்குது நியூட்ரோஃபில்ஸ். அப்புறம் 2 to 3% ஆஃப் ஈஸ்னோஃபில்ஸும் அடுத்தது இருக்குது டபிள்யூபிசியில். தேர்ட் பார்க்க போகிறது பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரே ஒரு லோப்டு நியூக்ளியஸ் தான் இருக்குது. ஸோ லோப்டு நியூக்ளியஸ். ஓகே, தென் 0.5 தான் இருக்குது. ஓகே, 0.5 to 1% ஆஃப் டபிள்யூபிசியில் அது இருக்கும். ஓகேங்களா? வெறும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் 0.5 to 1% தான் பேசோஃபில்ஸ் வந்து டபிள்யூபிசியில் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்குதுல்ல, நான் சொன்னல உங்களுக்கு பாடியில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேலோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது சின்ன சின்ன உங்களுக்கு தெரியாத இன்செக்ட்ஸ்லாம் கடிக்கும் போது உங்களுக்கே தெரியாது அந்த இன்செக்ட் கடிச்சது, பட் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஒரு வீக்காக இருக்கும். ஸோ நம்ம அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு கெமிக்கல், ஏதோ ஒரு இன்செக்டோ ஏதோ மூலயமா நமக்கு அது அந்த எறும்போட இந்த உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது, அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு, ஒரு வீக்கு வந்திருக்குல இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் அப்போது சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணோம் இந்த பேசோஃபில்ஸ். இதோட வேலை இது தான். இன்ஃப்ளமேஷன் அப்போது சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுறது பேசோஃபில்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், மேம் எது இன்ஃபெக்ஷன் வரும்போது இது வந்து ரிலீஸ் ஆகுது, அலர்ஜி ஏதாவது ஆகும்போது இது ஈஸ்னோஃபில் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி ஏன் மேம் இது மட்டும் ரிலீஸ் பண்ணணும், இது ஏன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிசியோட ஒர்க் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்பிசியோட ஒர்க் என்ன சொன்னேன்? ஆக்சிஜனை எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஆர்பிசியோட வேலை. பிளேட்லெட்ஸோட வேலை என்ன? கிளாட்டிங், பிளட்டை கிளாட் பண்ணும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு இன்ஜுரி நடக்கும்போது பிளட்டை வந்து கிளாட் பண்ணி லைஃப்பை சேவ் பண்ணுறது பிளேட்லெட்ஸோட வேலை. இந்த டபிள்யூபிசியோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை பண்ணிகிட்ருக்கு. அதாவது நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி இம்யூனிட்டியை பார்த்துக்கிறது தான் வந்து டபிள்யூபிசி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள கண்ட்ரியோட பார்டர்ஸில் வந்து சோல்ஜர்ஸ் நமக்காக இந்த கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியை ஃபாரின் ஆன்டிஜென்ஸ், அதாவது எந்த ஒரு கிருமியோ இல்லை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்பை அட்டாக் பண்ணும்போது ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி நம்ம உடம்பை பாதுகாக்கிறது வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லைன்னா உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வந்துடும். இம்யூனிட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த டைமில் வந்து லாக்டவுன் டைமில் வந்து எல்லாம் என்ன சொல்லுவோம், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுனா என்னது? இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்ம பாடியோட ஒரு சோல்ஜர்ஸ். எந்த கிருமி வந்தாலும் ஆன்டிஜன் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து உங்களை அட்டாக் பண்ண போகிற அந்த கிருமி பேச்சுக்கலாம், இல்லை வேறு எந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் உடம்பை வந்து அட்டாக் பண்ணதும் இவங்கெல்லாம் உடனே பாடியில் இருக்கிற டபிள்யூபிசி ரொம்ப ஆக்டிவாகி ஸ்மார்ட்டாக எழுந்து உட்காந்து, ஓகே இது வரைக்கும் நம்ம உடம்புக்கு அட்டாக் பண்ணது ஒரு புது எனிமி வந்திருக்கான், ஸோ அவன் நம்மளை அட்டாக் பண்ண போகிறான், ஸோ நம்மலாம் ஒன்று சேர்ந்து அவனுக்கு வந்து நம்ம ஒரு அட்டாக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டபிள்யூபிசியில் இருக்காங்கல்ல, இவங்க கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ், இந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஆன்டிஜனை, தட் இஸ் அந்த ஃபாரின் பாடியை அட்டாக் பண்ணி வெளியில் அனுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் வேலையை செய்கிறது பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி. ஸ்டூடெண்ட்ஸ், டபிள்யூபிசியில் அடுத்த கேட்டகரி வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஏ அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் ஏ அப்படின்னு வந்ததுன்னா அது பேர் வந்து ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை, ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ கிரானுலோசைட்ஸ்னால் இந்த செல்லில் கிரானியூல்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். கிரானியூல்ஸ்னால் சின்ன சின்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, அது இந்த செல்ஸில் இருந்ததுன்னா அந்த செல்லை வந்து கிரானுலோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா கிரானுலோசைட்ஸ். இது ஏ கிரானுலோசைட்ஸ்னால் இங்கே
கிரானியூல்ஸ் இருக்காது. இந்த செல்ஸில் கிரானியூல்ஸ்னால் அந்த கிரானியூல்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய டீட்டெயில் தான் அவங்க சப்ஜெக்டில் கொடுக்கல, அவங்களோட புக்கில் கொடுக்கல, அவ்வளோதான். இது மட்டும் தான் கிரானுலோசைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து 2 சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் மோனோசைட்ஸ். ஓகே, இப்போது லிம்ஃபோசைட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லிம்ஃபோசைட்ஸ் டோட்டல் அந்த லியூகோசைட் இருக்குல்ல, லியூகோசைட்னா என்னது, WBC ஒயிட் பிளட் செல்ஸ், அதுதான் லியூகோசைட்ஸ், அதோட இன்னொரு நேம். ஸோ இந்த லியூகோசைட்ஸில் 20 to 25% இருக்கும். இந்த லிம்ஃபோசைட்ஸ் வந்து WBCயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 20 to 25% இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வேலை என்ன, நம்ம நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே லிம்ஃபோசைட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போது, பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம COVID-19 சுச்சுவேஷனில் இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களோட இம்யூனிட்டி நிறைய அதிகமாக இருந்தால் உங்கள் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடம்பு அட்டாக் பண்ணும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா ஆன்டிபாடிஸை, தட் இஸ் ஆன்டிபாடின்னு என்னது, அந்த பாக்டீரியா அந்த வைரஸை எதிர்த்து சண்டை போடுற ஒரு சப்ஸ்டன்ஸ், அவங்க பேர் தான் ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம உடம்புக்குள்ளே. இவங்கெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக நிறைய ஆக இந்த வைரஸாலையும் பாக்டீரியாவாலையும் உங்கள் உடம்பை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்டிபாடி நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனால் தான் உங்களை வந்து அட்டாக் பண்ணதில் ஆன்டிஜென்ஸ், இவங்கெல்லாம் ஆன்டிஜென்ஸ், ஃபாரின் சப்ஸ்டன்ஸை தான் ஆன்டிஜென்ஸ்னு சொல்லுவோம். உங்கள் உடம்புலேருந்து உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத வெளியிலேருந்து வர பொருளை தான் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிஜெனுக்கு எதிர்த்து போராடுற ஆன்டிபாடியை உங்கள் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா லிம்ஃபோசைட்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மோனோசைட்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து WBCலேயே ரொம்ப அதிகமாக இருக்கிறது லார்ஜஸ்ட், அந்த செல்லு வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப பெரிய செல்லு யார், இந்த மோனோசைட்ஸ். WBCயில் நம்ம 5 டைப்ஸ் நம்ம பார்த்தோம்ல, 5 செல்ஸ் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். அதில் ரொம்ப பெரிய செல் பார்த்தீங்கன்னா இந்த மோனோசைட்ஸ். அமீபாய்டு ஷேப்னா இதுக்கு பர்டிகுலராக சர்க்குலர், ஃபார் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது மோனோசைட்ஸை. அதோட ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும், அமீபாய்டு ஷேப். ஓகேங்களா, அதான் இந்த மோனோசைட்டோட ஷேப் வந்து பர்டிகுலராக சொல்லலை. நெக்ஸ்ட்டு டோட்டல் WBC, அதாவது டோட்டல் லியூகோசைட்ஸில் 5 to 6% இருக்கும். இந்த மோனோசைட்ஸ் வந்து WBCயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 5 to 6%. ஃபேகோசைட்டிக் அண்ட் என்கல்ஃப் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த லிம்ஃபோசைட்ஸில் உங்கள் உடம்புல ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ அட்டாக் பண்ணும்போது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து கில் பண்ணும் லிம்ஃபோசைட்ஸ். பட் ஸோ வேறஸ் இங்கே இந்த மோனோசைட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த பாக்டீரியாவை வந்து என்கல்ஃப், அதாவது அப்படியே ஒரு ஸ்வாலோ பண்ணுற மாதிரி ஒரு முழுங்கி அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிடும். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிளட் செல்ஸ் பார்த்தோம், பிளட் செல்ஸில் RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் பார்த்துருக்கோம்.